ஹாய்! யாரா இருக்கலாம் என்ன மாரி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னா இருக்கீங்களோ, ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை ஆக்னி ப்ரோன் சம்டைம்ஸ் சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து செட் ஆகாது. ஸோ நாங்க வீடியோல உங்களுக்கு காட்டுற ப்ராடக்ட்ஸை விட நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ட்ரையல் பார்த்து அதுக்கப்புறம் செட் ஆகலன்னு ட்ராப் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஈவன் எனக்கு பிடிச்ச பிராண்ட்லயுமே கூட இந்த மாதிரி நெறைய ப்ராடக்ட்ஸ் எனக்கு ஒத்து போகாம இருந்திருக்கு. ஸோ எனக்கு எது எது ஒத்து போச்சோ, அது மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கின்னுக்கு சூப்பரா ஒத்து போகும். ஸோ அந்த மாதிரி ஸ்கின் என்னோடது. ஏன்னா என்ன வச்சு ட்ரையல் பார்த்தீங்கன்னாவே நெறைய பேருக்கு நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து செட் ஆயிடும். என்னோடது தான் வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் ஸ்கின்னு நான் சொல்லுவேன். நம்பி எதையுமே வந்து யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப செலக்டடா இருக்கணும். இன்கிரீடியன்ட்ஸை செக் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பேட்ச் டெஸ்ட் எல்லாம் பண்ணி தான் வந்து என்னோட ஸ்கின்ல அப்ளை பண்ணுவேன். ஸோ எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாத்தையுமே போட்டு ட்ரையல் பார்க்க மாட்டேன். யாராருக்கெல்லாம் வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னா இருக்கு, போஸ்ட் ஆக்னி நம்மளுக்கு விட்டுட்டு போன ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கு இல்லையா, PIHன்னு சொல்லுவாங்க, போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன். ஸோ இந்த ஒரு பிக்மெண்டேஷனுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல பார்க்க போறோம். நீங்க சப்போஸ் சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு வரும். ரீசெண்டா வந்து ஒரு பிராண்ட் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து பிளிக்ஸ் பிராண்டு. ஸோ அந்த பிராண்ட்ல 2 சீரம் எனக்கு ரொம்ப ஒர்க் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம ரொம்ப பிடிச்சிருந்ததும் கூட. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பைனாப்பிள் டி பிக்மெண்டேஷன் சீரம், another one is விட்டமின் சி சீரம். ஸோ இந்த பைனாப்பிள் டி பிக்மெண்டேஷன் சீரம் இருக்கு இல்லையா, இந்த பிளிக்ஸோட பிராண்ட்ல. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2% ஆல்ஃபா அபிட்டினும் 10% நியாசினமைடும் இருக்கு. ஸோ இந்த நியாசினமைட் வர காம்பினேஷன்ல இருக்கிற எந்த சீரமுமே உங்களோட ஆக்னி ப்ரோன் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின்ல தைரியமா யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து நியாசினமைட் ஜென்ரலாவே வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின்னுக்கு சூப்பரா சூட் ஆகும். ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின். அதுவும் இல்லாம நம்மளோட ஸ்கின் பேரியரை ப்ரொடெக்ட் பண்ணும், ஹெல்தியர் பண்ணும், க்ளோயிங்க்கு கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அன்ஈவன் ஸ்கின்லாம் இருக்கீங்கன்னா இந்த நியாசினமைட் சூப்பரா ஒர்க் ஆகும். ஸோ கூடவே 2% ஆல்ஃபா அபிட்டின் இருக்கிறதுனால நம்மளுக்கு இருக்கிற பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம், இந்த போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்றோம் இல்லையா, அதாவது ஆக்னி வந்துட்டு போன டார்க்கான மார்க்ஸ். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற ஒரு ஃபேஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான சிரம் வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ எனிவே உங்களுக்கு வந்துட்டு போன மார்க்ஸ் எப்படிப்பட்ட மார்க்ஸா இருந்தாலும் அது ரூட் வரைக்கும் ரொம்ப டீப்பரா பிக்மெண்டேஷன் ஆயிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி ரூட் காசை போய் ட்ரீட் பண்ற மாதிரியான சீரம்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெவி இன்க்ரீடியண்ட்டும் ஒரு நியூட்ரலான இன்க்ரீடியண்ட்டும் கம்பைன் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாகவே வந்து வேலை முடிச்ச மாதிரி. ஏன்னா வந்து தனித்தனியாக ஒரு சீரமும் யூஸ் பண்ணாமல் நம்மளுக்கு ஒரே பாட்டிலில் 2 சீரமும் வரதுனால நம்மளுக்கு ஈஸியாக வந்து குயிக்காக பிக்மெண்டேஷனை சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 monthsலேயே வந்து ஓரளவுக்கு உங்கள் பிக்மெண்டேஷன் சூப்பராகவே கம்மி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பிக்மெண்டேஷன் ரிலேட்டட் சீரம் எல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நைட்டில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ மற்ற சீரம்க்கு நான் எப்பயுமே வந்து வாரத்துக்கு 3 நாள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொன்னேன் நிறைய பேருக்கு. பட் இந்த சிரத்தில் வந்து நீங்கள் டெய்லியுமே கூட யூஸ் பண்ணலான்னு இந்த பாட்டில்ஸ்லேயே போட்டிருக்கு. ஸோ இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு 4-5 நாள் டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி உங்கள் ஸ்கின்ல ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே நைட்டில் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சீரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களோட சீரம் வந்து ஆக்சிடைஸ் ஆகாமல் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக, ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் நம்ம மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஸோ அதே மாதிரி டெய்லி மார்னிங்கில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் போடுறதுக்கு மறக்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஸ்கின் கேரை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது சன்ஸ்க்ரீன் போட்டால் மட்டும்தான் அது மெயின்டைன் ஆகும். இல்லைனா வந்து நம்ம போடுற ப்ராடக்ட் போட்டுக்கிட்டே இருப்போம், அதுக்கப்புறம் சன்னில் போய் டேன் ஆகிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் நோ யூஸ். நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீரமெல்லாம் யூஸ் பண்ணுற ஸ்கின்னாக இருந்தால் தயவு செஞ்சு சன்ஸ்க்ரீனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிக்மெண்டேஷன் நிறையா இருக்குது, ஃபோர்ஹெட்டில் இருக்குது, மவுத்தை சுற்றி இருக்குது, இந்த கன்னத்தில் ஏரியாவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு முகம்லாம் கரெக்டாக இருக்குது, கையில் டேன் இருக்குது, முட்டிக்கிட்ட இருக்குது, முட்டியில் கால் முட்டியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிக்மெண்டேஷனுக்கும் வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நைக்காவில், மித்ராலெல்லாம் ஆஃபர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ₹50 ₹100 வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் முடிஞ்ச அளவுக்கு வாங்க பாருங்கள். அடுத்த சீரம் வந்து பார்த்தீங்கன்னா பிளிக்ஸில் இருக்கிற இந்த கோவாவோட வைட்டமின் சி சீரம். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ மோஸ்ட்டாக வந்து விட்டமின் சி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு செட் ஆகாதுன்னு. ஸோ அதே மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த விட்டமின் சி வந்து அதோட அமைப்பே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அது ஆக்னி ப்ரோன் ஸ்கின்ல ஒர்க்கே ஆகாது. உங்களுக்கு மனசில் தைரியம் இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த பிளிக்ஸோட வைட்டமின் சி சீரம் வந்து ட்ரை பண்ணலாம். பிகாஸ் நான் இதை வந்து கிட்டத்தட்ட 1 மாதமாக இந்த பிளிக்ஸோட 2 சீரமுமே ஆல்டர்னேட்டிவ் டேஸில் போட்டு ட்ரை பண்ணேன். எனக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஸோ அதை இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். நான் இந்த மாதிரி சீரம் யூஸ் பண்ணும்போது ரெட்டினாலோ இல்லை இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சாலிசிலிக்கோ எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த டீபிக்மெண்டேஷன் சொன்னேன் இல்லையா, அந்த சீரமும் இப்போ விட்டமின் சியும் ஆல்டர்னேட்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இப்போ வரையும் பிரேக் அவுட்ஸ் தரலை. ஸோ அதனால தான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். என்னோட ஃபேஸை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். எனக்கு எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து பிரேக் அவுட்ஸ் கொடுக்கும். ஸோ பர்ஜ் ஆகும், ரொம்ப ஆக்னி வரும். ஸோ எனக்கு அந்த மாதிரி வரலன்னா நான் ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி எனக்கு செட் ஆனதுனால தான் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு சப்போஸ் விட்டமின் சி யூஸ் பண்ணணும்,
தைரியமாக யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியல, பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், பயப்படாமல் யூஸ் பண்ணணும்னா தாராளமாக இந்த பிளிக்ஸோட கோவா விட்டமின் சி வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலரோனிக் சிரம் இருக்குது. இந்த ஹைலரோனிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாய்ஸ்சர் ஏஜென்ட். நம்மளுக்கு இது வந்து டீப்பர் லேயரில் மாய்ஸ்சர் கொடுக்கறனால பிரேக் அவுட்ஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணும். மோஸ்ட்டாக விட்டமின் சி வந்து டக்குன்னு பிரேக் அவுட்ஸ் கொடுத்துரும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கினுக்கு. பட் இதில் எனக்கு டெய்லியுமே மார்னிங்கில் யூஸ் பண்ணுறேன், சன்ஸ்க்ரீனோட எனக்கு பிரேக் அவுட்ஸ் தரல. ஈவினிங்லேயும் வந்து அந்த பிளிக்ஸோட பைனாப்பிள் சிரம் யூஸ் பண்ணால் அப்பயுமே எனக்கு வந்து பிரேக் அவுட்ஸ் தரல. ஸோ அதனால தான் சஜஸ்ட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு விட்டமின் சி யூஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னும் கூட இந்த பிளிக்ஸோட விட்டமின் சியை ட்ரை பண்ணி பாருங்க. சிரமும் அதே மாதிரி நீங்கள் விட்டமின் சி ஏஎம்மும் யூஸ் பண்ணலாம், நைட்டும் யூஸ் பண்ணலாம், 2 டைமுமே யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு வாரம் அப்படி போட்டு பாருங்கள். செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஏஎம் அண்ட் பிஎம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மார்னிங்கில் யூஸ் பண்ணும்போது சன்ஸ்க்ரீனோட யூஸ் பண்ணுங்கள், நைட்டு நேரத்தில் சீரம் போட்டுட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. சீரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸோ குட். என்னன்னு சொல்கிறது, இந்த லாரியல் பாரிஸோட கிளைகாலிக் சிரம். ஸோ மோஸ்ட்டாக வந்து கிளைகாலிக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணணும், என்னோட ஸ்கின்ல ஓப்பன் போர்ஸ் இருக்குது, அன்இவனாக இருக்குது, கொஞ்சம் ஏஜிங்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும், எனக்கு வந்து ஒரு 20-25 வயசு தான் ஆகுது அப்படின்னு இருக்கவங்கலாம் தாராளமாக வந்து கிளைகாலிக் சிரம் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு ஆக்னி வந்துட்டு போன பிக்மெண்டேஷன் இருக்குது, இல்லைனா வந்து ஒரு நல்ல பிரைட்டனிங் ஆகணும் ஸ்கின் அப்படின்னு நினச்சிட்டு ஏதாவது சீரம் தேடினீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த லாரியல் பாரிஸ் கிளைகாலிக் சிரம் சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ 3 சிரத்துலேருந்து நீங்கள் எந்த சிரம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ எதர் நீங்கள் ஆல்ஃபா அபுட்டின் இருக்கிற பைனாப்பிள் சிரமும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து கோவா இருக்கிற வைட்டமின் சியும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து இந்த லாரியல் பாரிஸோட கிளைகாலிக் சிரமும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்டிலான லைட் வெயிட் அண்ட் குயிக் அப்சர்வ் ஃபார்முலா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக மெலாசில் இருக்கிறனால நம்மளுக்கு மெலனினை வந்து ரூட் காஸ்ட் வரையும் போய் ஸ்டாப் பண்ணுது, மெலனினை வந்து வளர விடாமல் தடுக்குது. ஸோ அதனால் இந்த போஸ்ட் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்கிறோம் இல்லையா, அது ரூட் வரையும் போய் அந்த பிக்மெண்டேஷனை வந்து ஸ்டாப் பண்ணுறதுனால புதுசாக வளர விடாமல் இருக்கிற பிக்மெண்டேஷனை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. கூடவே வந்து கிளைகாலிக்கும் நியாசனமைடும் இருக்கிறதுனால அனிவன் ஸ்கின், அதுக்கப்புறம் ஸ்கின் பேரியரை ட்ரீட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஓப்பன் போர்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. இந்த 3 சிரத்தையும் நீங்கள் ஒரே டைமில் யூஸ் பண்ண முடியாது. வைட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் நேரத்தில் சன்ஸ்க்ரீனோட யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சப்போஸ் இன்னும் ஒரு பிக்மெண்டேஷனுக்கு வேறு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த பிளிக்ஸோட பைனாப்பிள் சிரமும், இல்லைனா வந்து இல்லைனா இந்த லாரியல் பாரிஸோட கிளைகாலிக் சிரம் ஏதாவது ஒன்று வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது 3த்தையுமே எல்லாம் ஒரே டைமில் லேயரிங் பண்ண முடியாது. இந்த 3த்தையும் ஒரே டைத்தில் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் டேமேஜ் ஆகும். ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்கள், கன்சிஸ்டன்சியாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டர் ரிசல்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ எடுத்த உடனே 4-5 நாள் அப்படின்லாம் பார்க்குறத விட்டுட்டு சாலிடாக எந்த சிரம் யூஸ் பண்ணாலும் ஒரு 1.5 months 2 months யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் வந்து இருக்கும். ஸோ கூடவே வந்து ஒரு கரெக்டான ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும். அதாவது ஏஎம் அண்ட் பிஎம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, மார்னிங் நேரத்தில் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது, நைட் நேரத்தில் மாய்ஸ்சரைசரை ஸ்கிப் பண்ணாமல் யூஸ் பண்ணுறது. ஸோ மந்த்லி ரொட்டீனில் நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ரொட்டீனை வந்து கரெக்டாக நம்ம கொண்டு போனோம்னாவே நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சூப்பராக மெயின்டைன் ஆகிட்ருக்கும். இதுக்காக நம்ம பார்லர் போகணுன்னு இல்லை, பெரிய ட்ரீட்மெண்ட்ஸ் தேவையில்லை, இந்த மாதிரி காஸ்ட்லியான ப்ரொசீஜர்ஸ் தேவையில்லை. ஸோ இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து நான் ரொம்ப ஸ்கின் டல்லாக இருக்குது, டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து இந்த 3 சிரத்தில் எது யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நல்லாவே வந்து ரிசல்ட் இருக்கும். ஸோ சப்போஸ் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.